ராமேஸ்வரம் போகிறோம். அதுவும் இந்த மாதிரி நம்ம டூரிஸ்ட் வண்டியில் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரெயினில் போய் நம்ம வந்து ராமேஸ்வரம் போகிறோம். இப்போ நாங்கள் கீழக்கல்ல இருந்து போயிட்டு மண்டபத்தில் வந்து இறங்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி மண்டபத்தில் இறங்கிட்டு நாங்கள் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி வண்டியை நிப்பாட்டிட்டு நாங்கள் ஃபேமிலியோடு தான் வந்திருந்தோம். ஸோ வண்டியை நிப்பாட்டிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ட்ரெயின் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பயணிகளின் கனிவான கவனத்திற்கு நீங்கள் அதுக்கப்புறம் தெரியாது. வண்டியின் நம்பர் 1, 2 எந்த பிளாட்ஃபார்மா வந்ததுக்கப்புறம் இது பண்ணிக்க வேண்டியது. எந்த பக்கம் தள்ளு இங்கிட்ட இருந்து இப்படிதான் வரேன் ட்ரெயின்ல பாரு. சிஃபாத் பாக்குறான் நான் பாரு வண்டி. சிஃபாத் போனா முன்னாடிலாம் இஃபாத் குட்டி பேசும், இப்போ பேசுறதே இல்லை. இது வந்து லிஸ்ட் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள், எந்த ஏரியா டு எந்த ஏரியா வரும்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி தான் வந்து கவுண்டரே ஓப்பன் பண்ணுறாங்க. ஜஸ்ட் 10 ருபீஸ் தான் வந்து டிக்கெட்டே. ஸோ மண்டபம் டு நாங்கள் ராமேஸ்வரத்துக்கு வந்து எடுத்துட்டோம். ஸோ கீழக்கரையிலேருந்து இங்கே எத்தனை மணிக்கு வந்தோன்னா ஒரு 8:30 போல் வந்தோம். ஆனால் ட்ரெயின் வந்து 9:45 தான் ட்ரெயின். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம கீழக்கரை டு மண்டபம் வரத்துக்கு 1 ஹவர் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைம் வச்சு நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரெயினில் போகலாம். ஸோ ட்ரெயின் வந்துருச்சு. 10 ரூபா டிக்கெட் எடுத்துட்டோம். ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே எடுத்துட்டோம். சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் இப்போ வந்து ட்ரெயினில் போகிறோம். இல்லை நான் கீழக்கரையிலேருந்தே நான் வந்து ராமேஸ்வரத்துக்கு வரணும் அப்படின்னா கீழக்கரை டு ராமநாதபுரத்துக்கு பஸ் டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ராம்நாட்டில் வந்து ஒரு ட்ரெயின் டிக்கெட் போட்டு நீங்கள் ராமேஸ்வரம் வரைக்கும் நீங்கள் வந்து வந்துடலாம். அங்கே டூரிஸ்ட் வண்டிலாம் நிறைய இருக்குது. அங்கே பே பண்ணி நீங்கள் சுற்றி பார்க்குறதா இருந்தால் சுற்றி பார்க்கலாம். ஆனால் நாங்கள் கிட்ஸ் எல்லாமே கூட்டிகிட்டு போயிருக்கனால ஃபேமிலியோடு போகிறதுனால நாங்கள் இங்கேருந்தே வண்டி பிடிச்சிட்டு போயிட்டு வண்டி அப்படியே நாங்கள் ராமேஸ்வரத்துக்கு வர சொல்லிட்டு நாங்கள் ட்ரெயினில் ஏறிட்டோம். கடல் தெரியுது, கடல் தெரியுது. ஓல்டு படத்தில் நான் வந்து 2018 நான் வந்து போயிருக்கேன். ஸோ இப்போ அதுக்கப்புறம் 2026 இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நியூ பாலம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓல்டு பாலத்தை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரெண்டு சைடுமே உங்களுக்கு கடல் தெரியும். ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு பாலமும் அந்த பிரிட்ஜும் தெரியும். இந்த பக்கம் பிளெயின் வந்து கடல் மட்டும் தான் தெரியும். நான் இந்த பக்கமே நின்றுட்டேன், நிறைய கூட்டங்கள் இருந்ததுனால. ஸோ இந்த பக்கம் நின்று நம்ம என்ஜாய் பண்ணலாம், இங்கேயும் கடல் சூப்பராக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நின்று என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். முன்னாடிலாம் இந்த பாலம் வந்தோடனே ஸ்லோ பண்ணிடுவாங்க. நம்ம பார்க்குறதுக்கும் வந்து சூப்பராக இருக்கும். அப்படியே ஸ்லோவாக போகுமா அப்படியே பார்த்துட்டே வரலான்ட்டு. இது என்னடாண்டா எட்ரா ஓட்டத்தன்ட்டு ஸ்பீடாக வந்து போயிட்டாங்க. ஸோ அதனாலே வந்து கொஞ்ச நேரம் தான், என்னமோ ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து பாமன் வந்து வந்துருச்சு. ஸோ மண்டபம் டு பாமன், பாமன் டு தான் ராமேஸ்வரம். ஸோ பாமனில் யாரும் இறங்கிடாதீங்க. நான் அப்படி தான் இறங்கிட்டேன். ஸோ நம்ம வந்து ராமேஸ்வரத்துக்கு போகணும்.
இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கீழக்கரையிலேருந்து கிளம்புறவங்க எல்லாருக்குமே வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நீங்கள் வந்து இதுலேயும் செக் பண்ணி பாருங்கள், க்ரோம்லேயும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டேட்டு டைமு எல்லாமே வந்து இருக்குது. இது என்ன ட்ரெயின்? ஆமாம், அந்த பக்கம் தான் ஸ்டேஷன். ராமேஸ்வரம் வந்து இறங்கியாச்சு. ஸோ ராமேஸ்வரம் தான் வந்து லாஸ்ட்டு ட்ரெயின் தடம். நம்ம இதுலேயே வரலாற்று சிறப்பு மிக்க கடைசி ரயில் தடம் வந்து தனுஷ்கோடியில் இருக்குது. அந்த தனுஷ்கோடி வந்து அழிஞ்சிருச்சுல. ஸோ இதுதான் வந்து லாஸ்ட்டு ரயில் தடம். ஸோ என் மகன் இருந்துட்டு இதுதான் லாஸ்ட்டு இது பாருமா அப்படி இப்படின்ட்டு இருந்தான். ஸோ அப்படியே பார்த்துட்டு நாங்கள் வந்து ராமேஸ்வரத்தில் வந்து இறங்கிட்டோம். ராமேஸ்வரத்தில் எந்த இடம்லாம் சுற்றி பார்க்குறோம் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வாக்கில் பார்க்கலாம். ஸோ திருடர்கள் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போர்டெலாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதையும் அப்படியே நான் வந்து வீடியோவில் கேப்சர் பண்ணிட்டேன். ராமேஸ்வரத்துக்கு வந்து எங்கள் வண்டியை நாங்கள் வந்து வர சொல்லிட்டோம். ஸோ எங்களுக்காக அவங்க வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. திரும்பவும் அந்த வண்டியிலே ஏறி திரும்ப நம்ம வந்து ராமேஸ்வரத்தை வந்து சுற்றி பார்க்க போகிறோம். ராமேஸ்வரத்தில் என்னென்ன இடம்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற வீடியோ வந்து நம்மளோட சேனல்லே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நான் ராமேஸ்வரத்துக்கு 9 தடவையோ 10வது தடவையோ வரேன். ஸோ ராமநாதபுரத்தில் இருக்கிறவங்களுக்கு ராமேஸ்வரம் வந்து ரொம்ப வந்து பக்கத்தில் தான். ஸோ இருந்தாலும் அதுவும் வண்டி பிடிச்சிட்டு பிள்ளைங்களெல்லாம் ஏற்றிக்கிட்டு போகும்போது ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும். ஸோ பார்க்க வேண்டிய இடமும் கூட. வாங்க ராமேஸ்வரத்தில் என்னென்னலாம் நம்ம வந்து சுற்றி பார்க்க போகிறோம்ங்கிறத பார்க்கலாம். ஆனால் சாட்டர்டே சண்டே மட்டும் போகவே செய்யாதீங்க. சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு எப்படா லீவ் விடுவாங்கன்ட்டு சாட்டர்டே சண்டேவே போக வேண்டியதாக போயிடுச்சு. சாட்டர்டே சண்டே எவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு பாருங்கள். ஸோ ரொம்ப கூட்டமாக தான் இருக்குது. ஸோ மற்ற கிழமைகளில் வர முடிஞ்சால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்.